Hi, hello everyone. அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே எப்படிப்பா இருக்கீங்க? கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 4க்கு எல்லாமே நல்லபடியா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு சில தினங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான குரூப் 4க்கான அப்ளிகேஷன் டேட் எண்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ 24ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால எந்த அளவுக்கு வேகமா அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா அப்ளை பண்றேன். கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பேட்ச் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா பார்த்தீங்கன்னா ஓகே, இறுதி சுற்று அப்படின்ற ஒரு குரூப் 4 பேட்ச் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பேட்ச்ல நம்ம என்னென்ன பண்றோம், நம்மளோட ஸ்டடி பிளானர் எப்படி இருக்கு அப்படின்ற டீடைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே பின்னாடி வந்து நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? எஸ். சோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு ஓகே ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்கன்னா ஓகே கம்பல்சரி பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்கப்பா. சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பாத்தீங்கன்னா 3935 வேகன்சி அப்படின்றது இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பிளஸ் வந்து டைபிஸ்ட் ஸ்டெனோ எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த 3935. ஓகே, கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 1500 அப்படின்றது நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிகபட்சம் ஒரு 5500 போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? சோ நமக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரே நம்மளுக்கு வந்து வெளியிட்டாங்க. 2024 அக்டோபர்ல வெளியிட்டாங்க. சோ நமக்கான எக்ஸாமினேஷன் டேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருச்சு. அதற்கு தகுந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமா நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்மளோட சிலபஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கு. ஓகே, அதுதான் என்ன அப்படின்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரிங்களா? சோ நம்மளோட பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் இன் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டிங் த ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது பாத்தீங்கன்னா 75 கேள்விகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து இருக்க போகுதுப்பா. அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கேள்விகள் இருக்க போகுது. தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங், அதாவது தகுதி தேர்வாகவும் தமிழ் இருக்க போது, ஸ்கோரிங் டாபிக்காகவும் உங்களுக்கு வந்து தமிழ் தான் இருக்க போது. எத்தனை கேள்விகள்? 100 கேள்விகள். சார் இதுல என்ன சார் மாற்றம்? இது காலகாலமா வருஷமா பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ல தான் குரூப் 4 நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இதுல தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதற்கு முன்னாடி ஓகே, இதற்கு முன்னாடி நமக்கு வந்து ஓகே சோ ஒரு ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 75 क्वेश्चंस இருக்கு தெரியுங்களா, அதோட ஸ்பிளிட் அப்லாம் நமக்கு வந்து தெரியவே தெரியாது. ஆனா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து தெளிவா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் இத்தனை கேள்விகள் தான் கேட்க போறேன் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படின்னு பாக்குறப்ப சோ ஃபர்ஸ்ட் இங்க பார்ட் ஏ, அப்ப இதுல இருந்து நமக்கு தெளிவா என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. ஓகே, உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன்ல இல்ல உங்களோட அந்த எக்ஸாமோட இது இருக்கு தெரியுங்களா, क्वेश्चन பேப்பர் இருக்கு தெரியுங்களா, சோ அந்த क्वेश्चन பேப்பர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே முதல் கேள்வில இருந்து 100வது கேள்விகள் ஓகே 1ல இருந்து 100 கேள்விகள் உங்களுக்கு எது இருக்க போகுதுன்னா இந்த ஜிஎஸ் பார்ட் தான் இருக்க போகுது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 101ல இருந்து 200வது கேள்விகள் தான் உங்களுக்கு வந்து ஜெனரல் தமிழ்ல இருந்து இருக்க போகுதுப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் படிச்சவங்களா இருந்தாலும் சரி, தமிழ் படிச்சவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 4க்கு ஜெனரல் தமிழ் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதனால எல்லாருமே தமிழ் படிச்சுதான் ஆகணும். தமிழ் ரொம்ப ஈஸியா தான் கொடுத்திருக்காங்க சிலபஸ்லாம். சரிங்களா? அது என்னன்றது நான் பின்னாடி வந்து சொல்றேன். சரிங்களா? அப்படின்னு பாக்குறப்ப சோ ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து எத்தனை கேள்விப்பா கேக்குறாங்க? 5 கேள்விகள். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொது அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த பொது அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா 5 கேள்விகள் கேக்குறாங்க. இந்த பொது அறிவியல்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிசிக்ஸ், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி, இது மூணுமே பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளே கவர் ஆயிரும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 1 அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஜெனரல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 5 கேள்விகள் அப்படின்றது கவர் ஆயிடும்பா. சோ ரெண்டாவது டாபிக் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 கேள்விகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அதற்கு முன்னாடி இந்த ஜிஎஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா இல்ல டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலா அப்படின்றது அவங்களே தெளிவா வந்து நம்மளோட சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஓகே ஜெனரல் ஸ்டடீஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படி தான் கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே நம்ம 12th புக் வரையும் கண்டிப்பா படிச்சாகணும்பா. சரிங்களா? 12th புக் வரையும் நம்ம கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஓகே எந்த டாபிக் ஆனாலும் படிச்சாகணும். ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் சொல்றதால 10th ஓட தயவு செஞ்சு யாரும் நிறுத்திக்காதீங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா 5 क्वेश्चंस அப்படின்றது கேக்குறாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ஓகே என்னோட டாபிக், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க போற டாபிக் ஓகே ஹிஸ்டரி கல்ச்சர். ஓகே, அடுத்து வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு 10 கேள்விகள் அப்படின்றது கேக்குறாங்க. ஓகே, பெரிய விஷயம் தான். ஏன்னா 75 கேள்விகள்ல 10 கேள்விகள் அப்படின்றது பெருசு தானே. ஓகே, அப்ப 10 கேள்விகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம்ல கேட்க போறாங்க. ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா 10 क्वेश्चन நம்ம வந்து அடிக்கிற மாதிரி தான் கிளாसेस வந்து எடுக்க போறோம். ஓகே, அதே மாதிரி ஆல்ரெடி நம்மளோட ஹிஸ்டரி கிளாसेस முடிச்சவங்க ஓகே மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓகே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த ஃபீட்பேக்லாம் பாருங்க, நம்ம குரூப்ல போட்டுருக்கேன். அதே மாதிரி ஓகே நம்மளோட ஸ்டோரியிலும் நான் போட்டிருக்கேன், யூடியூப் ஸ்டோரி பிளஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நம்மளோட குரூப்லயும் நான் ஷேர் பண்றேன். ஓகே, அந்த ரிவ்யூலாம் நீங்க பார்த்துட்டு நீங்க தாராளமா நம்ம கிளாஸ் வந்து பார்க்கலாம்ப்பா.
ஓகே, அடுத்த டாபிக் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா யூனிட் 4ல இந்தியன் பாலிட்டில இருந்து 15 கேள்விகள் அப்படின்றது இருக்கு. அடுத்து யூனிட் 5ல இந்தியன் எக்கனாமி பிளஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பார்த்தா ஒரு 20 கேள்விகள் கேட்கறாங்க. ஓகே, ரெண்டு டாபிக் இருக்கு, ஒன்னு எக்கனாமிக்ஸ் இருக்கு, அடுத்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா 20 கேள்விகள் அப்படின்றது இருக்கு. சோ கடைசியா பார்த்தா யூனிட் 6. ஓகே, இதுவும் பார்த்தா நான் எடுக்கிற டாபிக் தான். அப்போ இதுல பார்த்தா ஒரு 20 கேள்விகள் இருக்கு. அப்போ என்னோட கிளாஸ்ல மட்டுமே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 75 கேள்விகள்ல 30 கேள்விகள் அப்படின்றது பார்த்தா ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போறேன்ப்பா. அதான் பாத்தீங்கன்னா 20 கேள்விகள் யூனிட் 6ல இருக்க போது, மீதி பாத்தீங்கன்னா யூனிட் 3ல பாத்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 கேள்விகள் அப்படின்றது இருக்க போகுது. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிக்ஸ்டா இருக்க போகுது. ஓகே, சோ இதுல நம்ம 75க்கு 30 ஓகே டார்கெட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான வகுப்புகள் அப்படின்றது குரூப் 4 பேட்ச்ல நான் வந்து கொடுப்பேன். அடுத்து பாருங்க, சோ பார்ட் பி ல ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அதாவது பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து ஓகே 25 क्वेश्चन மேக்ஸ்ல கேட்பாங்க. ஆனா எத்தனை ஆப்டி எத்தனை ரீசனிங் அப்படின்றது எக்ஸாக்ட்டா தெரியாது. ஆனா இப்ப தெளிவா தெரியுது, ஆப்டில 15 கேள்விகள் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி ரீசனிங்ல 10 கேள்விகள். இதான் பாத்தீங்கன்னா ஓகே இதுக்கு அப்புறம் கேட்க போற பேட்டர்ன். அப்போ நீங்க ஆப்டில கொஞ்சம் டல்லா இருக்கீங்க அப்படின்னா ரீசனிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரீசனிங்ல டல்லா இருக்கா அப்படின்னா ஆப்டில ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இதான் நம்மளோட क्वेश्चनோட ரேஷியோ. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 क्वेश्चन ஆப்டில இருந்துச்சுன்னா 2 क्वेश्चन எப்படில இருக்க போகுது ரீசனிங்ல இருக்க போகுது. இந்த ரேஷியோல தான் பாத்தீங்கன்னா ஆப்டி பிளஸ் ரீசனிங் அப்படினு கேட்க போறாங்க. சோ ஃபைனல் ஓகே, சோ நம்மளோட ஜெனரல் தமிழ் ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்டிங் ஃபேக்டர் பா. ஓகே, மொத்தம் பாத்தீங்கன்னா 100 கேள்விகள் ஓகே 150 மதிப்பெண்கள். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு ஓகே ஒரு क्वेश्चनக்கு எத்தனை மார்க் பா 1.5 மார்க் அப்படின்றது நமக்கு தெளிவாவே ஓகே தெரியும். ஓகே, ஏனா 300 மார்க் தான் பாத்தீங்கன்னா மொத்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல பார்ட் சி ல பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டைம் வந்து சிலபஸ் வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் தான். ஓகே, கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண பகுதிகள் இருக்கும், பார்ட் பி என்று இலக்கியம் இருக்கும், பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அறிஞர்கள் மற்றும் உரைநடை பகுதி இருக்கும். இப்போ எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இலக்கணத்துல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துட்டாங்கப்பா. சோ கிட்டத்தட்ட ஒரு 85 கேள்விகள் அப்படின்றது பார்த்தா இலக்கணம் ஓரியன்டா இருக்கு. ஒரு 15 கேள்விகள் தான் அந்த இலக்கியம் பிளஸ் உரைநடை ஓரியன்டா இருக்கு. ஓகே, அப்ப எந்த மாதிரிலாம் நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அழகு 1ல பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இலக்கணம் பொறுத்த அளவுக்கு எழுத்து இலக்கணம் படிச்சா போதுமானது. அதே மாதிரி பார்த்தா சொல் இலக்கணம் அப்படி சொல்லிட்டு இந்த 2 வகையான இலக்கணங்கள், அதுக்குள்ள என்ன சப் டாபிக் இருக்கோ இது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஓகே, அடுத்த பாத்தீங்கன்னா ரெண்டாவது டாபிக் என்ன இருக்கு, சொல் அகராதியில பாத்தீங்கன்னா ஒரு 15 கேள்விகள் இருக்குப்பா. இந்த சொல் அகராதியில பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக, ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிக, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தா ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது என்னோட சிலபஸ் நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அதுல இருக்க சிலபஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா 1 by 1 கொடுத்துருப்பாங்க. அப்ப எழுத்து இலக்கணம் பொறுத்த அளவுக்கு என்னென்ன இருக்கு, அதே மாதிரி சொல் இலக்கணத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டாபிக் இருக்கு. அடுத்த சொல் அகராதியில பாருங்களா ஒரு 15 கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த சொல் அகராதியில இருந்தே நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, மொத்தம் 85 கேள்வியில ஸ்பிட் பண்ணிட்டானோ தெளிவா கொடுத்துட்டான். ஓகே, நீங்க எதுவுமே போயிட்டு இதுல போயிட்டு இது படிங்க அது படிங்கலாம் இல்ல, அவன் தெளிவா சொல்லிட்டான். இத்தனை கேள்வி தான் இருந்து கேட்க போறேன், அதுல பார்த்தா எதிர்ச்சொல் கேட்க போறேன், ஓரெழுத்து ஒரு மொழி கேட்க போறேன், ஒரே பொருளை தருகின்ற பல சொற்கள் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 15 கேள்விகள் அப்படின்றது இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அதே மாதிரி பொருந்தா சொல்லை கண்டறிக, அகர வரிசைப்படி சீர் செய்க, ஒரு பொருள் தரும் பன்மொழி சொற்களை கண்டறிக. அப்படின்னா இரு பொருள் தரும் தெரியுங்களா, ஒரே வேர்டு இரு பொருள் தரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்படின்னா ஓகே நமக்கு இந்த 6க்கு என்னப்பா மீனிங் இருக்கு அப்படின்னு பண்ணா 6ன்றது ஒரு எண்ணை குறிக்குது, 6ஆம் நம்பரை குறிக்குது. அதே மாதிரி 6ன்றது ஓடுற ஒரு ரிவரை குறிக்குது. அப்ப இந்த மாதிரி பார்த்தா ஒரே ஒரு சொல் தான் இருக்கும், ஆனா 2 பொருள் தரும். ஓகே, அந்த மாதிரி வேர்ட்லாம் நமக்கு வந்து கேட்கலாம். அடுத்த பாருங்க பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டைரக்டா என்ன கேட்டிருக்காங்க, ஓகே சொல்லும் பொருளும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கோடிட்ட இடங்களை நிரப்புக, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, ஓகே பிழை திருத்துக. ஓகே, அதான் பார்த்தா ஒருக்கும் ஓருக்கும் என்ன வித்தியாசம். அதே மாதிரி பார்த்தா ஊர் பெயர்களின் மருவு, கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் இருக்குல்ல, ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம்பா. அதே மாதிரி பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய சொல்ல நம்ம என்ன பண்ணணும், தூய தமிழ் சொல்ல சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெத்தில அப்படின்னு இருக்கு, அதுக்கான உண்மையான தமிழ் சொல்ல என்னது வெற்றிலை அப்படிதான் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி பார்த்தா நாற்காலி, ஓகே அந்த நாற்காலி எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அது உண்மையா பார்த்தா நாற்காலியை எடுத்து கொண்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ இந்த மாதிரி பார்த்தா பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு பத்தி கேட்டிருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குது. அப்ப இங்க மாதிரி இணைப்பு சொற்கள் கொடுத்துருவாங்கப்பா, 2 வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வேர்டு வரும், ஓகே அதான் இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க, அப்ப ஏனெனில், ஆகையால், அது போல, அதனால் இதெல்லாம் எங்க வரும் அப்படின்றது பார்த்தா ஓகே நமக்கான கேள்விகளா பாத்தீங்கன்னா இதுல வந்து கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இங்க கொடுத்துருக்காது. அடுத்த வேற என்ன சொல்லியிருக்காங்க,
19 டாபிக் உங்களுக்கு அதுல இருக்கு பாருங்க. அடுத்தது மூன்றாவது எழுதும் திறன். ஓகே, அந்த எழுதும் திறன்ல பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், ஒருமை பன்மையை நீக்குக, அடுத்த திணை மரபு என்னென்ன, பால் மரபு என்னென்ன, ஓகே அப்படின்றது இதுல கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்திருக்கோம்பா. அந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன். அதே மாதிரி காலம் பொறுத்த அளவுக்கு ஓகே, சோ நிகழ்காலம், எதிர்காலம் மற்றும் இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான காலத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த இளமை பெயர்கள் இருக்கு தெரியுங்களா, இந்த உயிரினங்கள் இருக்கு தெரியுங்களா, அதோட இளமை பெயர்கள், அதே மாதிரி ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு. ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இது நம்ம பழைய பாட புத்தகம், புது பாட புத்தகம் ரெண்டுத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணி தான் படிக்கணும். ஓகே, இந்த சிலபஸ் பொறுத்தளவுக்கு ஓல்டு புக் மட்டும் படிச்சா போதுமா சார், இல்ல நியூ புக் மட்டும் மாதிரி படிச்சா போதுமா? ஓகே, நியூ புக்கை கம்பேர் பண்றப்போ ஓல்டு புக்ல இந்த ஒளி மரபு, வினை மரபுலாம் கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ அதனால 2 புக்கும் நீங்க கலந்து கட்டி தான் படிக்கணும். ஏன்னா சிலபஸ் அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால 2 புக்கும் நீங்க சேர்த்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்ப்பா. ஓகே, அடுத்து பாருங்க கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் பொறுத்தளவுக்கு 6வது இருந்து 10வது வரையும் புக்குக்கு பின்னாடி பார்த்தா ஒரு 6 இல்ல 10, அதிகபட்சம் 6ல இருந்து 10 வரையும் கொடுத்திருப்பாங்கப்பா ஒவ்வொரு யூனிட்லயும். அந்த யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்கள் மட்டும் நீங்க தெளிவா படிச்சிட்டாலே போதுமானது. அடுத்து பாருங்க வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். ஓகே, இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்கப்பா. ஓகே, ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு 4 கேள்விகள் அப்படின்னா ஒரு 5 கேள்விகள் அப்படின்றது உங்களுக்கு வந்து கேட்கலாம். அதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அந்த பேராகிராஃபை படிச்சாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கு இதுதான் ஆன்சர், இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அதே மாதிரி எளிய மொழிபெயர்ப்பு, கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் மாதிரியே தான். ஓகே, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கும், அதை தமிழ்ல வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து சொல்லணும். அடுத்த கடைசி யூனிட் பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா அந்த 15 கேள்விகள், அதாவது இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டில இருந்து 15 கேள்விகள். அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சிலபஸ்லயுமே 85 கேள்விகள் தமிழ்ல இருக்கு. இதுல ஒண்ணுல மட்டும் 15 கேள்விகள். இதுல பார்த்தா திருக்குறள்ல மொத்தம் 20 அதிகாரங்கள். இதுக்கு முன்னாடி 25 இருந்துச்சு, இப்ப 20 அதிகாரமா மாத்திட்டாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அறநூல்களுமே நமக்கு வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்கப்பா. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னானார்ப்பது, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஓகே ஔவையார் பாடல்கள் இதுதான் கொடுத்திருக்காங்க. அடுத்த தமிழின் தொன்மைகள் என்னது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு தொண்டாற்றிய சான்றோர்கள்லாம் யாரு, இவங்களை பத்தி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்திருக்கேன். ஓகே, தமிழ் புக்ல ஓகே வேர் டு ஸ்டடி எந்தெந்த புத்தகத்துல என்னென்ன இருக்கு. இப்ப 8th புக் இயல் 7, 9வதுல இயல் 3, 4ல வந்து சந்திப்பிழைகள் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது இருக்கு, கண்டென்ட் இருக்கு அப்படின்றத தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடியும் கொடுத்துறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா இந்த PDF அப்படின்றது நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி ஓகே நம்மளோட அடா 24/7 சைட்ல பாத்தீங்கன்னா ஓகே இறுதி சுற்று அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து இப்போதைக்கு நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சோ ஜூன் 3ஆம் தேதி பார்த்தா இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நான் நல்லா சொல்றேன், தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஓகே ஷோ போட்டதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் லான்ச்சிங் தான். ஓகே, சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஓகே முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட 6th இருந்து 10th புக் இருக்கு தெரியுங்களா? சோ 10th புக் வரையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஏன்னா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 10th வரையும் நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தாலே போதுமானது. ஓகே, அதே மாதிரி 11th and 12th ஜிஎஸ்மே நம்ம உள்ள போய் படிக்க போறோம். ஏன்னா எஸ்எஸ்எல்சி தான் அவன் கொடுத்திருக்கான் ஜிஎஸ்ல, ஆனாலும் நம்ம வந்து 12th வரையும் உள்ள போயிட்டு படிக்க போறோம். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேட்சை பாத்தீங்கன்னா முழுக்க நம்மளோட சமச்சீர் பள்ளிப்பாட புத்தகம் இருக்கு தெரியுங்களா, அந்த அடிப்படையில எடுக்கிறதா. ஓகே, சோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னா ஓகே யூனிட் 3 அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம். ஓகே, ஹிஸ்டரி பிளஸ் INM அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 6 என்னது, தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் தமிழ் சொசைட்டி பிளஸ் திருக்குறள். ஓகே, இந்த ரெண்டுல இருந்துமே பாத்தீங்கன்னா ஒரு 30 கேள்விகள் அப்படின்றது நமக்கு வரப்போகுது. மேக்ஸிமம் ஜிஎஸ்ல கவர் பண்ண போறோம் நம்ம. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓகே இந்த பேட்ச்க்கான ஒட்டுமொத்த டியூரேஷனே பாத்தீங்கன்னா எத்தனை நாட்கள், அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் தான் நம்ம வந்து பிளானே பண்ணிருக்கோம். ஓகே, இந்த 30 டேஸ்ல கண்டிப்பா 100% ஓகே உங்களுக்கு நான் வந்து என்னோட சிலபஸ் நான் முடிச்சு கொடுத்துறேன். யூனிட் 3 அண்ட் யூனிட் 6. அதே மாதிரி மத்த ஃபேக்கல்டிஸும் ஜெனரல் தமிழ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், பாலிட்டி எடுக்கிறவங்களா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட தி பெஸ்ட் அதை தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஓகே எஃபெக்டிவான ஒரு பேட்ச். ஏன்னா நம்மளோட டார்கெட் என்ன அப்படி பண்ணா 175. ஓகே, அவ்வளவுதான். 175க்கு மேல நம்ம எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வகுப்புகள், என்னென்ன மாதிரியான யுக்திகள் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்த போறோம் அப்படின்றத இது நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓகே இ புக்ஸ்மே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட், செக்ஷனல் வைஸ் டெஸ்ட், ஸ்கூல் புக் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட 394 டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி மொத்தம் 200 மணி நேரத்திற்கான ஆன்லைன் வகுப்புகளை நம்ம வந்து எடுக்கிறோம்ப்பா. சோ 12 மந்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். ஓகே சார், நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இதோட ஷெட்யூல் எப்படி சார் நாங்க பாக்குறது? ஷெட்யூல் எங்களால பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமா பார்க்கலாம்ப்பா. எப்படின்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இருக்கும். ஓகே, எத்தனை டெஸ்ட் இருக்கு, எத்தனை இ புக்ஸ் இருக்கு, அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கொடுத்திருப்போம். சரிங்களா? எஸ். இங்க பாத்தீங்கன்னா ஓவர்வியூ திஸ் பேக்கேஜ், அது ஸ்டடி பிளான் அப்படி சொல்லிட்டுங்களா. இந்த ஸ்டடி பிளான் அப்படின்றது கிளிக் பண்ணீங்கனாலே இங்க வந்து ஓகே செக் தி ஸ்டடி பிளான் ஹியர் அப்படின்னு இருக்கா. இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு PDF ஓபன் ஆகும்பா.
ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டடி பிளான். அதாவது எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்கும் நம்ம முடிக்க போறோம் சரிங்களா. சோ என்னோட டாபிக் ஸ்டார்டிங் வித் யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படியே அடுத்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஓகே ப்ராப்பரான ஒரு பிளான் அப்படின்றது நான் வந்து கொடுத்திருக்கேன். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பேட்ச் இருக்கும்பா. ஓகே உங்களுக்கு வந்து ஜெனரல் தமிழும் போகும், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி எல்லாமே பாத்தீங்கன்னா பேரலலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டடி பிளானரை நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே சோ இந்த நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் எப்படி டவுன்லோட் பண்ணனும்ன்றது நான் சொல்றேன். ஓகே ஜஸ்ட் நீங்க ஆப்புக்கு போங்க, போயிட்டு ஸ்டடி பிளான் கிளிக் பண்ணீங்கனாலே இங்க கிளிக் ஹியர் அப்படினு இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம்ப்பா சரிங்களா. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ச். அதே மாதிரி இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இங்க இப்போதைக்கு 2499 ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க மோர் ஆஃபர்ஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கு தெரியுங்களா. இந்த மோர் ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணிட்டு என்னோட கூப்பன் கோட் பாத்தீங்கன்னா Y836 ஓகே Y836 இந்த கோட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு எத்தனை % ஆஃபர் கிடைக்குதுன்னா 22% ஆஃபர் கிடைக்குதுப்பா. என்ன கோட் அப்படின்னா ஓகே Y836 இந்த கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 22% அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது. அப்போ உங்களால 2436 ரூபாய்க்கு இந்த பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே வித் டெஸ்ட் பேட்ச் இருக்கு, அதே மாதிரி இ புக்ஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாसेस இருக்கு, ரெக்கார்டட் கிளாसेस இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். என்னோட கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நியர்லி ஒரு 680 ரூபீஸ் ஓகே சோ நியர்லி பார்த்தா ஒரு 690 ரூபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிட்டு தான் உங்களுக்கு வந்து 2436 ரூபாய் கிடைக்குது. சோ ஃபைனலா கண்டினியூ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கான பேமெண்ட் கேட்வே அப்படின்றது கிடைக்கும். ஓகே அது மூலமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே அதே மாதிரி ஓகே நம்மளோட பேட்ச் வந்து நீங்க ஆப் மூலமாவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நம்மளோட ADA 24/7 மொபைல் ஆப் இருக்கு தெரியுங்களா, அந்த மொபைல் ஆப்மே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே சோ அது மூலமாவும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா. சோ கண்டிப்பா இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். என்னைக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஜூன் 3ஆம் தேதியில இருந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே நல்லா கவனிச்சுக்கோ, ஜூன் 3ல இருந்து இந்த பேட்ச் வந்து ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும். கண்டிப்பா ஒரு மாசத்துல பெர்ஃபெக்ட்டா ரொம்ப பிரஷரும் பண்ணாம பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கண்டென்ட் நம்மளால பெஸ்டா கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுக்கிறோம். ஓகே அதற்கு தகுந்த மாதிரி நீங்க லாஸ்ட் டைம் பிரிப்பரேஷனுக்கு ஒரு ஆன்லைன் கிளாसेस நீங்க தேடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% வொர்த்தபிளான ஒரு கோர்சஸ் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா நம்மளோட இறுதி சுற்று டார்கெட் 175 அப்படின்ற கிளாसेस. சோ மறக்காம இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஜூன் 3ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கிளாसेस அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பேட்ச்க்கான பர்ச்சேஸ் லிங்க்ன்றது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா அதுவும் நீங்க செக் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கோங்க. Y836 என்னோட கோட் ஓகே அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா. சோ थैंक यू மக்களே, थैंक यू ஆல். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சோ உங்க முன்னிலையில பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஓகே நீங்க ஓகே அட்மிஷன் ஓபன்ல இருக்கு, அட்மிஷன் போடுறவங்க போட்டுக்கோங்க. ஓகே ஜூன் 3ஆம் தேதி நமக்கான கிளாसेस அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. थैंक you ஆல், थैंक you so much. இத தாண்டி நம்ம யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு நிறைய வீடியோஸ் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே அதுவும் நீங்க வந்து பாருங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஒரு எக்ஸாம்க்கான ஓகே ப்ரிப்பரேஷனுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கிளாसेस வேணும் அப்படின்னா நம்மளோட கிளாसेस தாராளமா நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. थैंक you ஆல், थैंक you so much.